வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த பக்கம் வரும்போது நீ வண்டியை நிறுத்தி அப்படியே பார்க்க முடிஞ்சா பாருங்க. இதுதான் எங்கள் கோத்தகிரி மலையோட வியூ. நான் இப்போ வந்து கோத்தகிரி அடிவாரத்தில் இருக்கேன். இந்த கோத்தகிரி அடிவாரத்துலேருந்து இப்போ பார்த்தோம்னா இங்கிருந்து கடைசி வரைக்கும் தெரியும். அங்கே ஒரு கூம்பு மாதிரி தெரியுதா, அதுதான் ஓதிமலை. இது எங்கள் மொத்த மேட்டுப்பாளையத்தோட வியூ. சுற்றியும் மலைகள் இருக்கிற மாதிரியே இருக்கும் எங்கள் ஊர். எங்கள் ஊர் எப்போவுமே பசேல்னு தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் தெரிகிறது பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை. இது கோத்தகிரி ரோடு. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி போகிற வழி. இப்போ நான் இருக்கிற ஏரியா பேர் வந்து கல்லோடச்சாம்பாறை. இதான் கோத்தகிரி மெயின் ரோடு. டெய்லியும் இதில் நூற்றுக்கணக்கான வண்டியும், சீசன் டைமில் ஆயிரக்கணக்கான வண்டியும் போகும். இந்த இடம் தான் மெயின் ரோடு. இதில் நிறைய வனவிலங்குகள்லாம் கிராஸ் ஆகிற ஏரியா. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக போகிறவங்க ரொம்ப சேஃபாக போங்க. அதே மாதிரி எந்த உயிருக்கும் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. எங்கள் ஊர் எல்லை தெய்வமாகவும் கோத்தகிரியோட எல்லை ஆரம்ப தெய்வமாக இருக்கிறது இங்கே இருக்கிற சாமி தான். அந்த சாமியை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கிற சாமி பேர் தான் கருமலை கருப்பராயர். நூற்றுக்கணக்கான வண்டிக்கு இங்கே போயிட்டுருக்கும். எல்லாருமே இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. இங்கே இருக்கிற சாமிகள் எல்லாமே எல்லை காவலாக அமைச்சிருக்கு. இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. இவர் தான் கருமலை கருப்பராயர். இவர் தான் கருமலை கருப்பராயர், எங்கள் எல்லை காவல் தெய்வம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அழகான இடம் ஒன்று காட்ட போகிறேன். இதில் என்னடா அழகு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியே இல்லை, ஒரு துளி சத்தம் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக இருக்கிற ஒரு இடம் இது. எப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு குட்டை. மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணியெல்லாம் நிறைய சேர்ந்து நிற்கும். சேர்ந்து நிற்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய வனவிலங்குகள் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மான், காட்டெருமை, யானை, பன்னி, காட்டு நாய், கடமான், இந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து இங்கே பார்க்க முடியும். நேராக இது பார்த்திங்கன்னா கோத்தகிரியோட ரோட்டின் பக்கத்துலேயே இருக்குது. நிம்மதியாக இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வனவிலங்குகள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற இடம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த பக்கம் வரும்போது நீ வண்டியை நிறுத்தி அப்படியே பார்க்க முடிஞ்சா பாருங்கள்.